ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ஸ்டோரி தமிழ். இன்னைக்கான ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. இதுதான் கயலோட வீடு. இங்க கயலும் அவளோட அம்மா சீதாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அட 6 மணி ஆயிடுச்சா? இவ்வளவு சீக்கிரம் விடிஞ்சிடுச்சு. வாசல் வேற பெருக்கணும். அட ஆமால, இன்னைக்கு கயலுக்கு 8 மணிக்கு ஸ்கூல் ட்ரிப் போகணும் சொன்னாலே. அவளுக்கு டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணணும். சீதா வாசல் பெருக்கிட்டு கயலுக்கு சமையல் செஞ்சுட்டு வராங்க. கயல், கயல் எழுந்துருமா. ட்ரிப்புக்கு போன சொன்னல, பஸ் வேற வந்துடும், சீக்கிரமா எழுந்துரு. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேனேம்மா. இல்லம்மா, எழுந்துருமா சீக்கிரமா, பஸ் வர டைம் ஆயிடுச்சு. யாரு இவ்வளவு காலையில போன் பண்றாங்க? இந்த அம்மாவும் இல்ல, கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டாங்க. ஹலோ, யார் பேசுறது? கயலோட அம்மாவா? ஸ்கூல் பஸ் கிளம்பியாச்சுமா, இன்னும் 5 நிமிஷத்துல வந்துரும். சரிங்க கயல், ஸ்கூல் பஸ் கிளம்பிடுச்சு, இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருமா. எழுந்துரு, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு வாமா, எழுந்துருமா. என்னது, ஸ்கூல் பஸ் 5 நிமிஷத்துல வந்துருமா? சரிம்மா, அது எழுந்துக்கிறோமா. சரிம்மா, இந்த மட்டும் 2 மினிட்ஸ் தான், சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடியா யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துடுறோமா. கயல் குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துட்டாங்க. அம்மா, நான் குளிச்சுட்டு வந்துட்டேம்மா. அப்போ கயலோட ஃப்ரெண்ட் மலர், கியாரா 2 பேரும் கயல் வீட்டுக்கு வராங்க. கயல், ரெடி ஆயிட்டியா? போலாமா, பஸ் வர டைம் ஆயிடுச்சு, வா போலாம். இதோ வந்துட்டு கியாரா, ஒரே நிமிஷம் இரு, பேக் எடுத்துட்டு வரேன். அம்மா, என் பேக் எங்கம்மா? எங்க தேடினாலும் கிடைக்கலையே. டைனிங் டேபிள் மேலதான் இருக்கு பாரு கயல். நான் ஏன் உன் பேக் எடுக்க போறேன்? நீ தான் எங்கன்னா எடுத்து வச்சிடுற. சரிம்மா சரிம்மா, நான் போய் எடுத்துக்கிறேன். லஞ்ச் பேக் பேக் பண்ணிட்டு கட்டில் மேல வைக்கிறேன், நீ ஞாபகமா எடுத்துட்டு போ. அச்சச்சோ, பேக் எடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பணும். இவங்க 2 பேரும் என்ன திட்டியே தீத்துருவாங்க, அத வேற நான் கேட்கணும். சீக்கிரமா போய் பேக் எடுத்துட்டு வா கயல். என்னைக்குமே நீ லேட்டு தான். இன்னைக்கு ஸ்கூல் ட்ரிப் இருந்து கூட சீக்கிரமா எழுந்து ரெடி ஆக மாட்டேன்ற. எவ்வளவு ஜாலியா நான் நினைச்ச போலான்னு. இன்னைக்கு கூட கயல் லேட்டா தான் வரா. அவன் என்னைக்குமே சீக்கிரமா வந்ததில்லை. டீச்சர் நல்லா திட்டு போறாங்க. சாரி கியாரா, இதோ வந்துட்டா, போலாம் சீக்கிரமா. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. இருமா கயல், நானும் வர பஸ் ஸ்டாப்க்கு உன்னை விடுறதுக்கு. வாங்க எல்லாரும் ஒன்னா போலாம். எல்லாரும் சேர்ந்து பஸ் ஸ்டாப்க்கு போறாங்க. கயல், ஏன் லேட்டு? என்னைக்குமே நீ சீக்கிரமா வந்ததில்லை, இன்னைக்கு கூடமா? சாரி மேம், நாளையில இருந்து சீக்கிரமா வந்துருவேன் மேம். கயல், குறும்பு பண்ணாம சேஃபா போயிட்டு வரணும். டீச்சர், பசங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. என்ஜாய் பண்ணுங்க பசங்களா. கயல், மலர், கியாரா, சண்டெல்லாம் போடக்கூடாது. டீச்சர் என்ன சொல்றாங்களோ டீச்சர் பேச்சு கேளுங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, நாங்க பத்திரமா போயிட்டு வரோம், சண்டெல்லாம் போட மாட்டோம். பாய்மா. நான் தான் ஃபர்ஸ்ட் ஏறுவேனே பஸ்ல. ஐ ஜாலி ஜாலி, பிக்னிக் போறோம். எல்லாரும் ஏறி பஸ்ல உக்காந்து கிளம்பிட்டாங்க. அப்பாடி, காலையில எழுந்து சமைச்சு இவளை எழுப்பி இவளை ஸ்கூல் அனுப்புறது பெரிய மலையா இருக்கு. லஞ்ச் பேக் இங்கேயே இருக்கு, இவ எடுத்துட்டே போலியா? இவ எவ்வளவு வாட்டி நான் சொன்னத காதலே போடுறது இல்ல. இப்ப என்ன பண்றது? இப்ப இந்த லஞ்ச் பேக்கை எப்படி அவ கையில குடுக்கறது? எடுத்துட்டு போய் பாப்போம்.
என்ன பண்றதுன்னே புரியலையே. ஆமா, சைக்கிள் இருக்குல்ல, சைக்கிள்ல போவோம் நம்ம. இப்போ பஸ் எப்படி நம்ம பிடிக்கிறது? பஸ் எங்க போயிருக்குன்னு கூட தெரியலையே. ஃபாஸ்டா போய் பாப்போம். அவ்வளவு தொலைவுலாம் போயிருக்காது பஸ். எப்படியோ ஒரு ஸ்டாப்ல நிக்கதான் நிக்கணும். அங்க நின்னுதான் நம்ம பஸ் பிடிக்கலாம். எப்பவும் பஸ் போற வழியில போய் பாப்போம். பஸ் எப்படி இருந்தாலும் இருக்கும். அடா, அது ஏதோ பஸ் மாதிரி தெரியுதே. அடா, ஆமா, பஸ் தான். அப்பாடி, ஒரு வழியா எப்படியோ பஸ்ஸ புடிச்சிட்டோம். கயலுக்கு லஞ்ச் பேக் கொடுத்துடணும். இதுக்கப்புறமா எப்பவுமே அவன் லஞ்ச் பேக் மறக்க மாட்டான். சீதா சைக்கிள்ல இருந்து இறங்கி வராங்க. டிரைவர், கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. கயல், கயல், இறங்கி வாமா வெளிய. லஞ்ச் பேக் விட்டுட்டு போயிட்ட. கயல், நான் உனக்கு சொன்னேன்ல லஞ்ச் பேக் பேக் பண்ணி நான் வச்சிருக்க கட்டில் மேலன்னு. எப்படி நீ மறந்துட்டு வந்துட்ட? நான் வீட்டுக்கு போன உடனே பார்த்ததும் சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன் நானு. சாரிம்மா, நான் மறந்துட்டேம்மா. எனக்கும் இப்பதாம்மா தெரிஞ்சது. பஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்பதாம்மா ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுருந்தாங்க. நான் ஏன் லஞ்ச் பேக் தேடினா எந்த இல்லவே இல்லை. மலரும் கியாராவும் தாம்மா எனக்கு ஷேர் பண்ணாங்க அவங்களுடைய ஸ்நாக்ஸ். சரி, மலருக்கும் கியாராக்கும் தேங்க்ஸ் சொல்லு. இப்போ உன் ஸ்நாக்ஸ் நீ அவங்களுக்கு ஷேர் பண்ணி எல்லாரும் சாப்பிடுங்க. சரிங்கம்மா, நீங்க எனக்காக இவ்வளவு தொலைவு சைக்கிள்ல வந்து லஞ்ச் பேக் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அம்மா. இனிமேட்டு நான் காலையில சீக்கிரமா எழுந்து சீக்கிரமா பஸ் பிடிப்போம்மா. பாய் அம்மா. சரி கயல், போயிட்டு வா. பாய். இன்னைக்கான ஸ்டோரி முடிஞ்சது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.